ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி கால்கள் வந்து விற்பனை சென்னை முழுக்கவே இவங்க வந்து பெரிய ஒரு ட்ரேடிங் இவங்க வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே வச்சு. ஸோ அந்த மாதிரி கால்கள் வந்து நார்மலாக வந்து இவ்வளோ கால்கள் வந்து ஃப்ரீசர் பண்ணக்கூடாது. ஃப்ரீஸ் பண்ணோம்னா அது ப்ராப்பராக ஃப்ரீஸ் பண்ணணும். -18 ப்ராப்பர் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்க அந்த ஃப்ரீசர் மூடியெல்லாம் கையோடு வருது, உடஞ்சி போய் கெட்டு போய் ஈரப்பதம். நார்மலாக இந்த மாதிரி கால்களை வந்து உப்பு கண்டம் போட்டு வைக்கும் பொழுது ஈரப்பதம் இல்லாமல் நம்ம கட்டி தொங்க விடுவோம். காற்றோட்டமாக இருக்கணும். வீட்டில் நீங்கள் நிறைய வீட்டில் பார்க்கலாம். அது நம்ம நாளைக்கு நம்ம வரும். இந்த மாதிரி ஈரப்பதம் மட்டும் அதில் பட்டுடுச்சுன்னா அது மேலே வந்து ஃபங்கல் ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். ஈரப்பதம் இருந்ததுனாவே எங்கேனாலும் பார்க்கலாம். ஸோ சந்தேகப்பட்டு தான் இந்த இதை எடுத்து நாங்கள் 3 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் இதை வந்து பிடிச்சிட்டோம். அது டெஸ்ட்டுக்கு அனுப்பினோம். டெஸ்ட்டுக்கு அனுப்பும் பொழுது இதில் வந்து பாசிட்டிவ் ஈகோலை, ஸ்டெஃபிலோகாக்கஸ், மோல்டி எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி வந்திருக்கு நமக்கு பாசிட்டிவ். அதனால தான் இப்போ இதெல்லாமே இன்றைக்கி பார்த்தோம்னா இது வந்து பாசிட்டிவாக இருக்குது, சேஃபாக இருக்குன்னா கண்டிப்பாக இவங்களை வியாபாரம் பண்ண விட்டுருப்போம். இப்போ இதெல்லாம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு ரிப்போர்ட் வந்தனால இப்போ இது எல்லாமே நம்ம யார்டுக்கு அனுப்பி நம்ம குப்பை யார்டுக்கு கொண்டு போய் அழிச்சிடுவோம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.